ரொம்ப அழகாக இருக்கீங்க. எத்தனை ஆண்கள் சொல்கிறத விட ஒரு பெண் சொல்கிறப்ப அது அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து தம்பிகளை மறந்துடுவேண்டா, ஒரே நிமிஷம் இருங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்கள் கத்த விசில் அடிக்க இங்கே சேது மாமா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா புள்ள வாள் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் பூரா எங்கே போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமாக இருக்குது. அப்போ அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளா. இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்கள் ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், காது குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்துலேயுமே அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எதிர்த்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரனை கதவை டொக் டொக் 2 தட்டு, என்ன பாண்டுவேன், லேசாக அதை ஓப்பன் பண்ணி விடுங்கண்ணே, புண்ணியமாக போ, இந்த கதவை கொஞ்சம் திறங்கண்ணேன்டுவேன். அப்படியே காற்று வந்து மேலே எடுத்த மாதிரி அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்பும். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சரியா, வாங்கடா வாங்க, நல்லா இருப்பேங்கடா, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும். அது மறுநாள் காலையில் இருந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து ஒரு 3 மிஸ்டு காலையில் கால் பண்ணியிருக்கார். நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே பதறிப்பு, என்ன ஆச்சு ஏதாச்சும் இந்த எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதறிப்பு, சார் வணக்கங்க சார் நான் கவனிக்கலைங்க சார் சொல்லுங்கள் சார்ன்றேன். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சாண்டு, அந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு. எங்கள் உண்மைக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில். ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க, அது அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்கே யார் இருக்கான்னு கேட்டு, யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன். வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு. சொக்கலிங்க பொங்காளி வாங்க போ அப்படின்றாரு. சும்மா இருங்க, அவர் மட்டும்தான் இருக்காருண்டு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை. இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இப்போ பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சேது வந்துட்டார், பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விட்றா வண்டியா அப்படின்ட்டேன். வேகமாக வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அடுத்து வெற்றிமாறன் வந்தார். அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ளே வந்தார், அவங்க குருநாதர் யார், அவங்க அண்ணன் யார், அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டு எனக்கு எங்கே தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து, இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுகிறப்ப வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தேன் இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு பதிவு. இது
ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன். இப்பவும் சொல்லுவேன், இது கனவா என்னான்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே, இதுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.